Basic geometrical ideas. Ray ஓட definition already பார்த்திருக்கோம். Ray draw பண்ண சொன்னா என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு fixed point அதோட இன்னொரு direction பார்த்தீங்கன்னா endless-ஆ இருக்கும். ஸோ இங்கே இன்னொரு பாயிண்ட் வைக்கிறோம். இந்த fixed point வந்து ஏன்னு வந்து denote பண்ணுறோம். இன்னொரு பாயிண்ட் வந்து இந்த ரேல வைக்கும்போது B. ஸோ ரே AB எப்படி denote பண்ணுவோன்னா AB போட்டு மேலே இந்த மாதிரி போடுவோம். fixed point இன்னொரு சைடு வந்து endless direction-ஆல இந்த மாதிரி தான் arrow போடுவோம். ரெண்டு சைடுமே இப்படி arrow போட்டோன்னா லைன் சொல்லி நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ ரேக்கு இந்த மாதிரி தான் போடணும். fixed point இன்னொரு டைரக்ஷன் வந்து endless-ஆ இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தோம் டார்ச் லைட், சன் ரேஸ், கேண்டில் வர லைட், இது எல்லாமே வந்து எக்ஸாம்பிள் ஃபார் ரே. டெஃபினிஷன் ஆஃப் ரே பார்த்தீங்கன்னா a ray starts from fixed point and extends endlessly in one direction. ஃபார் எக்ஸாம்பிள் இதை fixed point வச்சுட்டிங்கன்னா இந்த மாதிரி கூட நீங்கள் டைரக்ஷன் போட்டுக்கலாம். இப்போ இங்கே ஃபிக்ஸ்டு பாயிண்ட் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி கூட எண்ட்லெஸ்ஸாக வந்து நீங்கள் இன்னொரு டைரக்ஷன் போடலாம். இங்கே ஃபிக்ஸ்டு பாயிண்ட் வச்சிங்கன்னா இந்த மாதிரி கூட எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். இதெல்லாம் வந்து ரேஸ். ரேயோட டெஃபினேஷன் பார்த்தோம். ரேயோட டெஃபினேஷன் நம்ம ஏன் பார்த்தோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு ஆங்கிள் பற்றி தான் படிக்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ரே இந்த மாதிரி நம்ம வந்து போடுறோம். அதே மாதிரி இன்னொரு ரே வந்து இந்த காமன் பாயிண்ட்லேயே நம்ம வந்து இன்னொரு ரே. ஸோ இது ஃபர்ஸ்ட் ரே, இது வந்து செகண்ட் ரே. ரெண்டுமே பாருங்கள் எங்கே மீட் ஆகுதுன்னு. இது வந்து ஒரு காமன் பாயிண்ட், ரெண்டு ரேக்குமே ஒரு காமன் பாயிண்ட். ஸோ இங்கே வந்து இது ஒரு ஆங்கிள் நம்ம சொல்லலாம். ஸோ இந்த ஆங்கிளை வந்து தீட்டான்னு கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸ்மால் ஏ ஆர் ஸ்மால் பி இந்த மாதிரி மென்ஷன் பண்ணுவீங்க. ஸோ இதுதான் வந்து ஆங்கிள். ஸோ இந்த ஆங்கிளோட டெஃபினேஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ இங்கே வந்து டூ ரேஸ் வந்து போட்டிருக்கோம். ரே 1, ரே 2 ரெண்டுமே வந்து ஒரு காமன் பாயிண்டில் மீட் ஆகிருக்கு. ஸோ இந்த காமன் பாயிண்ட்டை வந்து நம்ம வந்து Qன்னு அசியூம் பண்ணிக்கலாம். இது வந்து P, இது வந்து R. ஸோ QPன்றது வந்து ஒரு ரே, தென் QR-ன்றது ஒரு ரே. ரேவை இந்த மாதிரி தான் ரெப்ரசன்ட் பண்ணும். ஸோ ரெண்டுமே வந்து காமன் பாயிண்ட் இந்த Qவில் தான் மீட் ஆகிருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த காமன் பாயிண்டில் மீட் ஆகிருக்கு. ஸோ இட் மேக்ஸ் அன் ஆங்கிள். இது ஆங்கிள்னு நமக்கு தெரியும். ஸோ QP ரே அதே மாதிரி QR ரே காமன் பாயிண்டில் மீட் ஆகிருக்கு. ஸோ ஆங்கிளோட டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா when two or more rays, இங்கே வந்து ரெண்டு ரே போட்டிருக்கோம். 2 or more rays கூட நீங்கள் போடலாம். meet at a common point, இந்த மாதிரி ஒரு காமன் பாயிண்டில் மீட் ஆச்சுன்னா they form an angle. they form an angle, any angle, theta, ABC நீங்கள் எதை வேணால் ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஸோ ஆங்கிளோட டெஃபினேஷன் when two or more rays meet at a common end point, common end point, they form an angle. So the common end point நம்ம சொன்னோம். இந்த common point where two rays meet, இந்த ரெண்டு ரேமே எந்த common pointல மீட் ஆயிருக்குன்னு பாருங்க. capital Q, இந்த common point. இந்த common point தான் பார்த்தீங்கன்னா vertex of an angle. So angle-ஓட definition என்ன பார்த்தோம்னா when two or more rays meet at a common end point. இந்த common end point when two rays meet, இதுதான் பார்த்தீங்கன்னா vertex of the angle. அதே மாதிரி இந்த two rays QP and QR, இதுதான் வந்து two rays ன்னு பார்த்தோம். இந்த two rays are called arms of the angle. So when two or more rays meet at a common point, they form an angle. This common end point தான் வந்து vertex of the angle பார்த்தோம். அந்த இந்த two rays இதுக்கு நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா arms of the angle. So for angle-ஓட definition கற்றுக்கிட்டோம். when two or more rays meet at a common point, they form an angle பார்த்தோம். இங்கே வந்து rays நீங்கள் பார்த்தீங்கன்னா QP-ன்றது rays, QR-ன்றது rays. அதே மாதிரி common point வந்து vertex of the angle-னு பார்த்தோம். அதே மாதிரி QP and QR அந்த ரெண்டு ரேஸ்மே பார்த்தீங்கன்னா arms of the angle. ஸோ vertex, arms இதை வந்து ரெண்டையும் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். இந்த ஆங்கிள் வந்து நம்ம எப்படி எழுதுவோம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் போடுவோம். ஆங்கிள் போட்டு PQR, PQR or else என்ன எழுதலாம்னா RQP, RQP ரெண்டுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த vertex இந்த காமன் பாயிண்ட் இங்கே வருதுன்னு பாருங்கள் சென்டரில். பிகாஸ் இங்கே தான் வந்து ஆங்கிள் வந்து கிரியேட் ஆகுது. ஸோ அது சென்டரில் தான் வரணும். ஸோ ஆங்கிள் PQRன்னு எழுதலாம் or else RQP, both are same. So the letter denoting the vertex, இங்கே Qன்றது தான் vertex, always be written in the middle தான் ரிட்டன் பண்ணியிருக்கோம். For example, angle வந்து PQR
or RQP. Q வந்து vertex of the angle. So இந்த pictureல பார்த்தோம் rays வந்து QP QR வந்து both start from Qல தான் ஸ்டார்ட் ஆகுது. அதனால தான் இந்த Q வந்து காமன் பாயிண்ட் வந்து vertex of the angle சொல்லியிருக்கோம். அதே மாதிரி QP and QR அது ரெண்டு ரேஸ்மே நம்ம என்ன சொல்லுவோம்னா arms of the angle சொல்லுவோம். And meet at the vertex வந்து நீங்க பாத்தீங்கன்னா Qல தான் மீட் ஆகுது ரெண்டுமே. அதே மாதிரி angle வந்து இந்த மாதிரி தான் டினோட் பண்ணும். இந்த மாதிரி சிம்பலை தான் டினோட் பண்ணி நம்ம எழுதிருக்கோம் PQR or RQP. மேக் ஷூர் இந்த vertex வந்து கண்டிப்பா மிடில்ல தான் வரணும். ஸோ ஆங்கிள் வந்து எப்படி போடணும்னு நம்ம சொன்னோம் ஆங்கிள் PQR or RQP ன்னு சொல்லிட்டு. பட் இங்கே டினோட் பண்ணும்போது தீட்டா அந்த மாதிரிலாம் மென்ஷன் பண்ணுவீங்க. லெட்டர்ஸ் போடும்போது ஸ்மால் லெட்டரில் தான் போடணும். A or else B, ஆங்கிள் A, ஆங்கிள் B இந்த மாதிரி இங்கே வந்து மென்ஷன் பண்ணுறது வந்து ஸ்மால் லெட்டரில் தான் மென்ஷன் பண்ணணும் நீங்கள். ஸோ திஸ் கேன் பி ரிட்டன் அஸ் இந்த மாதிரி எழுதுவீங்க ஆங்கிள் A, ஆங்கிள் B. ஸோ டைப்ஸ் ஆஃப் ஆங்கிள்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க ரைட் ஆங்கிள், ஸ்ட்ரெயிட் ஆங்கிள், அக்யூட் ஆங்கிள், அப்டியூஸ் ஆங்கிள். ஸோ இதை மெஷர் பண்ணும்போது ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து 30 டிகிரி அப்படி இருக்குன்னா ஸோ இந்த டிகிரி தான் வந்து மெஷர்மெண்ட் ஆஃப் அன் ஆங்கிள். ஸோ த மெஷர்மெண்ட் ஆஃப் அன் ஆங்கிள் இஸ் எக்ஸ்பிரஸ்ட் இன் டிகிரிஸில் மெஷர் பண்ணுவோம். 90 டிகிரி, 180 டிகிரி, 360 டிகிரின்னு சொல்லிட்டு. ஸோ டிகிரிஸில் வந்து மெஷர் பண்ணுவோம் ஆங்கிளை வந்துட்டு. ஸோ ஆங்கிளோட டெஃபினேஷன் பார்த்தா 2 or more rays. இப்போ நீங்கள் இந்த மாதிரி கூட நீங்கள் போட்டு மெஷர் பண்ணலாம். ஸோ இதை கூட எக்ஸ்ன்னு கூட நம்ம டினோட் பண்ணிக்கலாம். ஸோ 2 or more rays meet at a common end point. அதுதான் வந்து ஆங்கிள். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இங்கே பாருங்கள் the corners of the carom board from 4 angles. ஸோ அந்த 4 ஆங்கிள்ஸுமே ரெட் கலரில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அதே மாதிரி ஆங்கிள்ஸ் இன் a laptop, next angles in a road signboard, அதே மாதிரி angle made by the hands of a clock. இது எல்லாமே angles ஓட example. Angle in a hut, then an open book forming angles, angle in a slingshot. So angle ஓட definition, when 2 or more rays meet at a common end point they form an angle பார்த்தோம், vertex எப்படின்னு பார்த்தோம், then arms of an angle பார்த்தோம், then angle எப்படி வந்து represent பண்ணணும்னு பார்த்தோம். Thank you for watching this video.